Once again, we are so grateful that dear Pastor John Joseph, who's been part of this church family from its inception, and he served you all, and he's not a stranger to us. And we are so glad that God brought him here today to share his word. We welcome you, Pastor. Praise be to God. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அருமையான போதகருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த சபையினுடைய மூப்பர்கள், லீடர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறேன். அநேக நண்பர்களுடைய முகங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் காலையில் ஒரு சர்ச்சில் ப்ரீச் பண்ணுறதுக்கான ஒரு கிருபை கொடுத்தார். முடிச்சுட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். என்னோடய குடும்பம் என் கூட வர முடியல. என்னோடய மனைவிக்கு காலையில் ஒரு மீட்டிங் இருந்தது. ஸோ அதனால் என்னோடய மனைவி ஐடா, பிள்ளைங்க ஜெசிகா, பால், அவங்களுடைய வாழ்த்துக்களை உங்களை கொண்டு வருகிறாங்க. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். கர்த்தர் என்னோடய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்து வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ கூட நம்ம அருமையான சாட்சியை கேட்டோம். நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அறிந்து செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 3:20 நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய், எபேசியர் 3:20 வேதம் சொல்ல, நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்கு கிரியை செய்கிறவர். நமக்கு நன்மைகளை கொடுக்கிறவர். தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ரோமர் 8:28 சொன்னது போல, அவர் எல்லா தீமைகளை கூட, தீமையாய் நடக்கிற காரியங்களை கூட அவர் நன்மையாய் மாற்றுகிறவர். God works everything together for good to them that love God, to them that are called according to his purpose. Amen. ஸோ அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த வேளையில் நம்ம ஆராதிக்கிற இந்த வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லி 2 பேர் 3 பேர் ஒரு நாமத்தில் கூடியிருக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். எப்பெல்லாம் தேவ நாமத்தில் நம்ம கூடுகிறோமோ, தேவ சமூகத்தில் நம்ம கூடுகிறோமோ, அங்கெல்லாம் கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஆமென். ஸோ அங்கிருந்து நம்ம இருதயத்தில் இருக்கிற காரியங்களெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அறிந்து காரியங்களை நம்ம நினைக்கிறதுக்கு மேலே அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஸோ இந்த நாளிலும் எனக்கு ஆண்டு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக அது என்னோடு கூட பேசும் என்று சொல்ல நினைக்கிறேன், ஊழியம் செய்யும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஆண்டவர் அநேக அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார். வேதத்தில் வாசிக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் யாரெல்லாம் தேடி போனாரோ, இல்லை யாரெல்லாம் ஆண்டவரை தேடி வந்தார்களோ, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆமென். Anybody who came seeking Jesus, or anybody that Jesus went to seek, to look for, they all received a miracle. அதுபோல கர்த்தர் யாரெல்லாம் தொட்டாரோ, யாரெல்லாம் கர்த்தரை தொட்டார்களோ அவருக்கெல்லாம் அற்புதம் நடந்தது. ஆமென். யாரெல்லாம் கர்த்தர் போய் தொட்டாரோ, நான் எப்போதும் சொல்லுவேன், whether he touches us or we touch him, the result is a miracle. ஆமென். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். இந்த நாளில் கர்த்தர், வேதம் சொல்கிறது, அவர் அருகாமையில் இருக்கும் பொழுது அவரை தேடுங்கள் என்று சொல்லி, seek him when he is so close. அவர் அருகாமையில் இருக்கிற பொழுது அவரை தேடுங்கள் சொல்லி, நிச்சயமான விசுவாசி இந்த இடத்துல கர்த்தர் நம்மத்தில் அவர் இருக்கிறார், அருகாமையில் இருக்கிறார். நம்ம தேடுகிற பொழுது வேதம் சொல்ல, தேடுகிற யாவரும் கண்டடைவார்கள். anyone who seek him will find him. ஆமென். இந்த நாளில் நீங்கள் எதற்காய் ஆண்டவரை தேடுகிறீர்களோ, எதற்காய் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரணத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ, அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? நாளை நிறைவேற்ற போறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். எந்த காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோமோ அவைகளை ஆண்டவர் இந்த நாளை நிறைவேற்ற போகிறார். ஆமென். வேதம் சொல்லுது, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற காலம் வந்த பொழுது என்று வேதம் சொல்லுகிறது. அவ வாக்குத்தத்தங்களுக்கு ஆண்டவர் ஒரு டைம் ஸ்டாம்ப் வச்சிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற காலம் வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் தெரிஞ்சிட்டார்னா அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்ய போறாரு? நிறைவேற்ற போகிறார். ஆமென். So the promises of God has a time stamp. There is no expiry, but there is a time stamp. Amen. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாக்குத்தத்தங்களுக்கு ஒரு நேரத்தையும் காலத்தையும் குறித்து வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் ஒரு நாள் என்ன செய்யாது? எக்ஸ்பயர் ஆகாது. காலம் கடந்து போகவே போகாது. அவர் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அழகாய் நேர்த்தியா அதனுடைய காலத்தில் அவர் செய்கிறவர். நாளில் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் செய்த முதல் அற்புதத்தை நம்ம வாசிக்கிறோம். கானா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே திராட்சரசம் குறைபட தொடங்கின பொழுது அது ஒன்றும் இல்லைன்னு போகிற நிலைமையில் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு?
அவர் சரியான வேளையில் அவர் ஸ்டெப் இன் பண்ணிட்டார். He stepped in at the right time. எப்போ முடிய போகுதுன்னு தெரியுது, உடனே ஸ்டெப் இன் பண்ணிட்டார். பண்ணி என்ன செஞ்சார் ஆண்டவர்? ஒரு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றிட்டார். வேதம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் என்று சொல்லி. அதிலேயே நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா அங்கே ஒரு ராஜகுமாரனுடைய அவருடைய குமாரன் மரிக்கிற தருவாயில் வியாதிப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் அவங்களுக்கும் வார்த்தையை அனுப்பி என்ன செய்கிறார்? சுகத்தை கொடுக்கிறார். வேதம் தெளிவாக எழுதி வச்சுக்கிது ஆண்டவர் செய்த 2வது அற்புதம் என்று சொல்லி. ஆமென். முதல் அற்புதத்தையும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, 2வது அற்புதமும் எழுதி வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் பாருங்க, வேதத்தில் கடைசி அற்புதம் என்று சொல்லி எங்கேயுமே என்ன செய்யவில்லை, வேதத்தில் எழுதி வைக்கப்படவே இல்லை. ஆமென். ஏன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலும் இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் அற்புதம் சொல்லப்பட்டிருக்குது, 2வது அற்புதமும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் கடைசி அற்புதம் என்ன செய்யவில்லை, வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. ஆமென். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண முடியும். ஆமென். பாருங்க, லாசரு மரித்த பிறகு மரியாள் மார்த்தாள் இடத்துல ஆண்டவர் சொல்லார், நீங்கள் விசுவாசித்தா தேவ மகிமையை காண முடியும். எப்படிப்பட்ட மகிமை? மரித்து 4 நாட்களாக ஆகி அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவை கூட ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? உயிரோடு கூட எழுப்ப முடியும். அதான் சொன்னார், நீ விசுவாசித்தா இந்த நாளில் தேவ மகிமையை காண முடியும். ஆமென். இந்த நாள் ஒரு சில இடத்துல ஆண்டவர் சொல்லாரு, நீங்கள் நாளில் ஆண்டவர் மேலே உங்களுடைய விசுவாசத்தை வைப்பீங்கள்னு சொன்னால் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இந்த நாளில் ஆண்டோட மகிமையை காண போகிறீங்க. ஆமென். ஆண்டவர் செய்ய போகிற மகத்துவங்களை காண போறீங்க. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கண்கள் காணாமல் இருக்கலாம், நம்முடைய காதுகள் கேட்காமல் இருக்கலாம், நம்முடைய இருதயத்தில் தோன்றாமல் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்ய போகிற அதிசயங்கள், அற்புதங்கள் ஆண்டவர் பெருசாக அவர் செய்ய போகிறார். நம்ம கேள்விப்படாத காரியங்கள், இதுவரைக்கும் நம்ம பார்த்திராத காரியங்களையும் கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? செய்து முடிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த நாளில்? ஆமென். இதனால் நீங்கள் விசுவாசித்தா தேவ மகிமை காண முடியும். ஆமென். கர்த்தர் இந்த நாளில் அப்படி தான் செய்ய போகிறார். அதனால ஆண்டவர் இன்றைக்கும் இந்த வேளையிலும் அவர் அற்புதங்களை அவர் செய்து கொண்டிருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்போ நாளில் நம்ம விசுவாசிட்டோன்னா அந்த அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள பார்க்குறோம் இடத்துல இருந்து. ஆமென். நான் எப்போதும் சொல்லுவேன், ஆண்டவர் அவருடைய கரத்தில் தாராளமாக ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொண்டு வரார். அவருடைய கை நிரம்பி இருக்குது. எதுக்கு தெரியுமா? வெறுமையாய் வந்திருக்கிற நம்முடைய கரங்களை நிரப்பும்படியாக. ஆமென். யாருக்குமே சந்தோஷம் இல்லையா? ஆமென். ஒரு ஆமென் சொல்லும். ஆமென். அவருடைய கரங்களில் மிகுதியை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா வெறுங்கையாய் வந்திருக்கிற நம்முடைய கரங்களை அவர் நிறைத்து நம்ம மிகுதியாய் போகும்படியாக, நம்ம நிரம்பி போகும்படியாக, குறையை நிறைவாய் மாற்றி அனுப்பிட்டு அவர் வெறுங்கையா போகணும்னு சொல்லி விரும்புகிறார். ஆமென். வெறுங்கையாய் வந்த நம்மளை நிறைவான கரங்களாய் மாற்றி அவர் வெறுங்கையோடு போகணும்னு சொல்லி தான் வந்திருக்கிறார் இந்த நாளில். ஆமென். அப்போ எத்தனை பேர் வெறுங்கையா வந்திருக்கிறோமோ எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? கரங்களில் நிறைத்து ஆண்டவர் அனுப்ப போகிறார். ஒரு விதவை, ஏழை விதவை, அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருந்தது. அங்கே தீர்க்கதரிசியினுடைய ஆலோசனை என்னவா இருந்துச்சுன்னா, சுற்றி இருக்கிற எல்லா வீட்லையும் என்ன செய்யுங்க, வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வாங்க, போய் வாங்கிட்டு வாங்க. இங்கே இருக்கிற எல்லா வெறும் பாத்திரங்களும், அங்கே ஏற்கனவே என்னது, எல்லாருடைய வீட்லேயும் குறைவுகள் தான், பஞ்ச காலம் அது, எல்லாருடைய வீட்லேயும் குறைவுகள் தான். அவங்க எந்தெந்த வீட்டிலாம் போய் கேட்டிருப்பாங்க, எல்லா வீட்லேயும் வெறும் பாத்திரமாக தான் இருந்திருக்கும். அவங்க எவ்வளோலாம் முடியுமோ அவ்வளோ சுற்றி இருக்கிற வீடுகளில் இருக்கிற வெறும் பாத்திரங்களெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆண்டவருடைய ஆலோசனை, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் அரை கதவை பூட்டிட்டு என்ன செய்யுங்க, உடைய எண்ணெயை இந்த வெறும் பாத்திரங்களை ஊற்றுங்க என்று சொல்லி, அவங்க எவ்வளோ வெறும் பாத்திரங்களை கொண்டு வந்தார்களோ அத்தனை வெறும் பாத்திரங்களும் நிறையத்தக்கதாக ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஆமே. வெறுமையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கப்பட்ட எல்லாருடைய பாத்திரங்களும், எல்லா பாத்திரங்களும் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? நிறைக்க முடியும். ஆமே. வழிந்து சரிந்து உழுகிற அளவிற்கு கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? நிரப்ப முடியும். அதனால் இந்த நாளில் என்னென்ன குறைவுகளோடு வந்திருக்கிறோமோ ஆண்டவர் சொல்றார், அந்த குறைவுகளை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நிறைவாக்கி நம்மளை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அனுப்ப போகிறார். ஆமே. பாருங்க, மனிதரிடத்துல இருக்கிற ஒரு பெரிய குறைவு என்ன தெரியுமா? யாருக்குமே திருப்தி வரவே வராது. எவ்வளோ பணம் சேர்த்தாலும், எவ்வளோ வசதிகள் சேர்த்தாலும் ஜனங்களுக்கு என்ன இல்லை? திருப்தி வர்றதே இல்லை. எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளோ ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொண்டே இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்லையே. அப்போ திருப்தி என்று சொல்லி என்ன இல்லை? ஜனங்களுக்கு வருவது ரொம்ப கடினம். ஆனால் ஆண்டவர் எங்கெல்லாம்
அவர் அங்கே ஈடுபட்டிருந்தாரோ எந்தெந்த வாழ்க்கையிலெல்லாம். மத்தேயு 14:14 வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வர்றாங்க. வேதம் சொல்லி திரளான ஜனங்களை பார்த்து அவர் என்ன செய்யறார்? மனதுருகினார். மனதுருகி அவர்களுக்கு போதித்தார், எல்லாம் செஞ்சிட்டார். ஆனால் கடைசியில் அந்த ஜனங்களை அனுப்புகிற பொழுது ஆண்டவர் சொன்னார், இவளுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்க. அங்கே 5 அப்பம் 2 மீன்கள் இருந்தது. இயேசுவானை கொண்டு வர சொன்னார். அதை தன்னுடைய கரத்தில் வாங்கி ஆசீர்வதித்து சீஷரிடத்தில் கொடுங்க என்று சொல்லி சொன்ன பொழுது சீஷர்கள் என்ன பண்ணாங்க? அங்கே இருக்கிற எல்லா ஜனங்கள் 5000 புருஷர்கள் மனைவி பிள்ளைகள்லாம் சேர்த்தா அட்லீஸ்ட் 20,000 பேருக்கு மேலே இருப்பாங்க. அத்தனை பேருக்கு என்ன செய்யறார் ஆண்டவர்? இந்த 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் சாப்பிட்டு என்ன செய்தார்களாம்? என்ன செஞ்சாங்களாம்? திருப்தி அடைந்தார்கள். ஆமென். எல்லாரும் சாப்பிட்டு என்ன பண்ணாங்க? திருப்தி அடைந்தார்கள். அப்ப ஆண்டவருடைய கரத்திலிருந்து வருகிற காரியங்கள் தான் நம்மளை என்ன செய்யும்? திருப்திப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். இந்த உலகத்துல என்னதான் ஆசீர்வாதங்கள் வந்தாலும் நன்மைகள் வந்தாலும் நம்மளை என்ன செய்ய முடியாது? திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனா தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற நன்மைகள், தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும்? நம்மளை நிறைக்கிறது மாத்திரம் இல்லை, நம்மளை என்ன செய்யும்? திருப்தியும் படுத்தும். ஆமென். அப்ப திருப்தியோடு கூட செல்லணும்னா எங்க இருந்து பெற்றுக்கொள்ளணும் ஆசீர்வாதங்களை? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதனால ஒரு சிலருக்கு சொல்றார் ஆண்டவர், காத்திருக்கிற காரியங்கள் ஒரு முடிவுக்கு வருகிறது. ஆமென். அந்த முடிவில் என்ன செய்ய போறாரு? நம்முடைய கரங்களை நிறைத்து அவர் அனுப்ப போகிறார். ஆமென். சரி, அதனால வாசித்து அந்த வேத பகுதிக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 19. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் மோசேக்கும் நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல நான் 5-6 வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். யாத்திரை 19ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் 19 verse 5 and 6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் தேவன் மோசே இடத்துல சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொல்லும்படியாய் அவர் சொல்லுகிற காரியம். ஆண்டவர் சொல்ல, நான் உங்களுடைய எகிப்து தேசத்திலிருந்து என்ன பண்ணேன்? நான் என்னுடைய வலப்புயத்தினால, என்னுடைய மகிமையான என்னுடைய கிரியைகளினால உங்களை நான் செஞ்சேன். அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியில கொண்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 430 வருஷம் என்ன பண்ணாங்க? அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல. அவங்க எவ்வளோ வேலை செய்தார்களோ அவங்களுக்கு ஏற்ற கூலி அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களுக்கு தேவையான நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, எகிப்தியர்கள் என்ன பண்ணாங்க? கொடுமைப்படுத்திட்டே இருந்தாங்க. எவ்வளோ வளர்ந்தாங்களோ அவ்வளோவா கொடுமைப்படுத்தினாங்க, எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்களோ அவ்வளோவா வளர்ந்தாங்க. ஆமென். ஸோ இஸ்ரவேல் இருந்த நாட்கள் எல்லாம், அடிமைத்தனத்தில் இருந்த நாட்கள் எல்லாம் சந்தோஷமா இல்லை, மகிழ்ச்சியா இல்லை. அடிமைத்தனத்தில் தான் இருந்தாங்க. பாடுகள் நிறைந்த நாட்களாக தான் இருந்தது. பிள்ளைகளும் மறிக்கிற அளவிற்கு, பிள்ளைகளை எகிப்தியர்கள் கொல்லுகிற அளவிற்கு என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான். ஆனால் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? பயங்கர அற்புதங்களை செய்து ஆண்டவர் என்ன பண்ணார்? இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, அவங்க வெளியில் வந்தப்ப வேதம் சொல்லுது, அவன் என்ன பண்ணாங்களாம்? எகிப்தியருடைய எல்லாவற்றையும் நன்மைகளையும் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யாங்களாம்? கொள்ளையடித்து வந்தாங்க. பைபிள் say they plundered Egypt. எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சு வந்தாங்க. எல்லா நன்மைகள், பொன் வெள்ளி எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்க? யார்ட்டெல்லாம் போய் கேட்டாங்களோ எல்லாம் கொடுத்துட்டாங்க. எடுத்துட்டு போனா போதும் என்று சொல்லாம, அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை கொண்டு வருவாருன்னா, ஒரு விடுதலை கொண்டு வருவாருன்னா, ஒரு காரியத்தை துவக்குவார் என்று சொன்னா என்ன செய்வாரு? கொள்ளையடிச்சுட்டு போற அளவுக்கு என்ன செய்வாரு? நமக்கு எல்லா பலகணிகளை திறந்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகிற அளவிற்கு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? நம்முடைய அலங்கங்களை, நம்முடைய வீட்டை, நம்முடைய எல்லா ஸ்டோர் ஹவுசஸ் என்ன செய்ய முடியும்? நிரப்பி அவர் கொடுக்க முடியும். சரி, இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சார்? எகிப்திலிருந்து கொண்டு வந்துட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறார்? 4ஆம் வசனத்தில், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆமென். ஒரு கழுகுடைய செட்டைகளில் அதனுடைய குஞ்சுகளை கொண்டு வந்து வைக்கிறது போல அவ்வளவாய் பாதுகாப்பாக என்ன செஞ்சார் ஆண்டவர்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வந்தார். அவங்க போன பாதை கடினம் தான். அவங்களுடைய போன பாதை எப்படி இருந்தது?
வனாந்திரம் தான், ஒரு தண்ணி இல்லை, என்ன ஃபுல்லாக வெயில், அப்படிதான் இருந்தது. உணவில்லை, அப்படிதான் இருந்தது. அவங்க பாருங்க, பொண்ணு வெள்ளிலாம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இல்லாத ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், வனாந்திரத்தில் நான் ஒரு 10 பவுன் செயின் வச்சுருக்கிறேன், வனாந்திரத்தில் போகிறீங்க, அவ்வளோ காசு இருந்தாலும் எங்கேயுமே கடை இருக்காது. எதுவும் சாப்பாடு வாங்கி சாப்பிடணுன்னா போய் ஷாப்பிங் பண்ணால் என்ன இல்லை, ஒன்றும் கடை இருக்காது. நீங்கள் எவ்வளோ காசு பணம் வச்சுருந்தாலும், எவ்வளோ நகைகளை நீங்கள் வச்சுருந்தாலும், வனாந்திரத்தில் பிரயாணமாக போகிறவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை வச்சு நீங்கள் வாட்ரு ஒரு பாட்டில் போய் வாங்க முடியாது, எதுவுமே இருக்காது. ஆமென். அப்போ பாருங்க, வனாந்திரத்தில் அவங்களுக்கு போக்கு எங்கே, ஆண்டவர் மாத்திரம்தான். அவர் தான் என்ன பண்ணிட்டாரு, இரவில் அக்கினி ஸ்தம்பமாக அவர் வந்து நின்றுட்டார், பகலில் மேக ஸ்தம்பமாக வந்து நின்றுட்டார். வெயிலும் அவங்களை என்ன செய்யவில்லை, பாதிக்கவில்லை, குளிரும் அவங்கள பாதிக்கவில்லை. கர்த்தர் அவளுக்கு மேலே என்ன செய்தார், அவருடைய பிரசனத்தினாலே நிரப்பி அவர்களை வனாந்திரத்திலே போனாலும், கடினமான பாதையில் போனாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்ணார், அவளுக்கு எல்லா தேவைகளையும் சந்திச்சார். உணவு வேணுமா, வானத்திலிருந்து என்ன பண்ணிட்டார், மன்னாவை பொழிஞ்சிட்டார். ஆமாம். அவங்க வெஜிடேரியனாக சாப்பிட்டு போர் அடிச்சிருப்பாங்க, நான்வெஜ் வேணும்னா காடைகள் என்ன பண்ணிட்டாரு, ஒரு காற்றில் அடித்து கொண்டு வந்துட்டார். வெஜிடேரியன் நான்வெஜ் எது வேணாலும் சாப்பிடு. ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், வனாந்திரத்திலும் வழிகளை ஆண்டவரால் உண்டு பண்ண முடியும். ஆமென். வனாந்திரத்திலும் நீரூற்றுகளை கர்த்தரால் என்ன செய்ய முடியும், உண்டாக்க முடியும். ஆமென். முடியாதுன்னு ஆண்டவரிடத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆமென். தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 1:37 தேவனாலே எல்லாம் கூடும், மனிதனாலே கூடாதது தேவனாலே கூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனபடினால கர்த்தரால கூடாதது ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை நம்ம வனாந்திரத்தில் போகிறது போல நம்முடைய வாழ்க்கை அமையும் என்று சொன்னால், அதுலேயும் கர்த்தர் என்ன செய்ய முடியும், அக்கினி ஸ்தம்பமாக நம்மோடு கூட இருக்க முடியும். மேக ஸ்தம்பமாக அவருடைய பிரசன்னம் நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளை சுமந்து செல்ல முடியும். கழுகுகள் தன்னுடைய குஞ்சுகளை சுமந்து செல்லுகிறது போல வேதம் சொல்லுகிற இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு, சுமந்து கொண்டு வந்தாருன்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க 5ஆம் வசனத்தில், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. ஆமென். அது மாத்திரம் ஆண்டு வச்சுறாங்க, நம்மளை ராஜரிய ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள். பாருங்க, ஆண்டவர் நம்மளை ரொம்ப உயர்வான ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றார், ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். ராஜாக்களும் ஆசாரிகளும். பழைய ஏற்பாட்டில் நீ வாசிக்கிற பொழுது ஆண்டவர் ராஜாக்களை ஏற்படுத்தினார், நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார், தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார். அது மாத்திரம் ஆசாரிகளை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆமென். God raised up kings, judges, prophets and priests. இவங்களுக்கெல்லாம் என்னது, தனித்தனி வேலை. ராஜா வந்து ராஜா வேலையை தான் செய்யணும், ஆசாரியர்கள் ஆசாரியருடைய வேலை தான் செய்யணும். ராஜா ஆசாரியருடைய வேலை செஞ்சால் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், அடிச்சிருவார். ஆமென். சவுலை பற்றி நம்ம பார்க்கிறோம், உசியா ராஜாவை பற்றி பார்க்கிறோம். ஆமென். 2 நாளாகும் 26ஆம் வசனத்தில் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, உசியா ராஜா ரொம்ப நல்ல மனுஷன்தான், நல்ல ராஜா தான். வேதம் சொல்லுகிறது 52 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணார். He ruled for 52 years. But Bible says that he did everything right in the sight of God. தேவனுடைய பார்வையில் நலமானதை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துச்சு, நீ 16 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் நீ வாசி 2 நாளாகமத்தில் 26ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அந்த ராஜா என்ன பண்ணிட்டார், உசியா ராஜா தூபக்கலசை தூக்கிட்டு உள்ள போயிட்டார். ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவர் செஞ்சிட்டார். அங்கே சகரியா மற்ற 80 பேர் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு எதிராக வர்றாங்க, செய்யாதீங்க என்று சொல்லி. வேதம் சொல்லுகிறது, அவன் மேட்டிமை ஆன பிறகு he felt so proud. அதான் வேதம் சொல்லுகிறது, எப்போ மேட்டிமை வருகிறதோ, தாழ்மைக்கு விரோதமாக ஒரு காரியம் வருதுன்னா அங்கே என்னது, வீழ்ச்சி நிச்சயமாக உண்டு. ஆமென். இது வரைக்கும் நல்ல மனுஷன்தான், நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார் ஆண்டவருக்காக, எல்லாம் சரிதான். ஆனால் பாருங்க, ராஜாவுடைய வேலை செய்யாமல் ஆசாருடைய வேலை செஞ்ச உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே உசியா ராஜா சாகர வரைக்கும் குஷ்டரோகியா இருந்தது பார்க்குறோம். சரி, இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் எழுப்புறாரு. ஆனால் நம்ம ஆண்டவரை இயேசுடைய காலத்தில், கிருபையின் காலத்தில் வாழ்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க தான் ராஜாவும் இருக்கிறீங்க, ஆசாரியலுமா இருக்கிறீங்க. ஆமென்.
நீங்களே ராஜாவும் ஆசாரியலுமா இருக்கிறீங்க. ஆமென். ஏன் தெரியுமா நம்மள ராஜாவும் ஆசாரியர்களை கர்த்தர் நம்ம அழைக்கிறார்? அவர் ராஜாதி ராஜனாக இருக்கிறார். ஆமென். அவர் பிரதான ஆசாரியனா இருக்கிறபடினால, அவர் ராஜாதி ராஜனா இருக்கிறபடி நம்மள ராஜாக்களா கூப்பிடுறாரு. ஆமென். ராஜாக்கள்னா வெறும் மென்னு மட்டும் இல்லை, ராணிகளாவும் ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆமென். God has no gender difference. Amen. அதனால ஆண்டவர் நம்மள எல்லாம் ராஜாக்களும் ராணிகளுமே ஆண்டவர் அழைக்கிறார். ஏன்னா அவர் ராஜாதி ராஜனாய் அவர் இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியனாய் இருக்கிறபடினால நம்மளெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆசாரியர்களை கர்த்தர் அழைக்கிறார். Amen. So God calls us as kings and priests because he's a king of kings and he's a chief priest. Amen. ஸோ அப்படிப்பட்டதான் நம்மளை ஆண்டவர் அழைக்க. பாருங்க, நம்மளை ஆண்டவர் உயர்வாய் வைத்திருக்கிறார். உயர்வான நிலையில அவர் வைத்திருக்கிறார். அவரோடு கூட அரசாட்சி செய்யும்படியாக, அவரோடு கூட ஆளும்படியாக கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? அப்படிதான் நம்மளை நிலையில வச்சிருக்கிறார். சரி, ஆண்டவர் சொல்ற ரெண்டு காரியம். ஒன்று என்ன சொல்றாரு? நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால். நம்மள ஆண்டவர் ஏற்கனவே ரொம்ப உயர்ல வச்சுட்டார். எப்படி வச்சுட்டார்? ராஜாக்களா ஆசிரியர்ல வச்சுட்டார். God has already called us kings and priests. That's an elevated position God has kept us. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த நிலைமைக்கு வரணும்னா ஆண்டவருக்கு சொந்த சம்பத்தாய் நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொன்னபடி, ஏன்னா அவர் சொல்லுகிற வார்த்தை உள்ளபடி நம்ம கேட்கணுமா? உள்ளபடி நம்ம கேட்கணும். அப்போ என்ன கேட்கணும்னா என்ன அர்த்தம்? ஒபீடியன்ஸ் இல்லையா? கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொல்றதை முதல்ல நம்ம என்ன செய்யணும்? காது கொடுத்து கேட்கணும். இங்கிலீஷில் ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒன்று வந்து ஹியரிங், இன்னொன்று வந்து லிசனிங். ஹியரிங் ஒன்று, லிசனிங் ஒன்று. ஹியரிங்னா என்ன பண்ணுவோம்? நம்ம காதில் கேட்டுட்டு ஒருவேளை இந்த காதில் விட்டுட்டு நம்ம வாரில் போயிட்டே கூட இருக்கலாம். ஹியரிங் நம்ம என்ன செய்யலாம்? அது நமக்கு சாய்ஸ். நம்ம ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுட்டு கூட நம்ம என்ன செய்யலாம்? போகலாம். நம்ம வீட்டில் சில பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க இல்லையா? என்ன சொன்னாலும் சரி கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? அதுபடி செய்யவே மாட்டாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிறது மாத்திரம் இல்லை, உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? கேட்கறது மாத்திரம் இல்லை, அதன்படி செய்கிறவர்கள். அப்ப ஹியரிங் மாத்திரம் இல்லை, லிசனிங்கா இருக்கணும். அப்ப லிசனிங்னா நமக்கு இது செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யலனாலும் பரவாயில்லனா ஹியரிங். ஆனால் கேட்டதை செய்கிறது இருக்கு இல்லையா, அதான் லிசனிங். ஆமென். அப்போ கேட்டதுபடி செய்கிறோம் இல்லையா? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? உயர்வாய் வைத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளை அவரிடத்திலிருந்து, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் அழைக்கிற பிள்ளைகளிடத்திலிருந்து, சொந்த சம்பத்தாய் ஆண்டவர் கருதுகிற தன்னுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உள்ளபடி கேட்டு அவர் சொல்லுகிறத, அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிற கை கொள்ளுகிறவர்கள். ஆமென். சரி, இப்போ வந்து கீழ்ப்படிதலை குறித்து நம்ம பார்க்கிறோம். கீழ்ப்படிதலை நான் சொல்வேன், ரெண்டு நிலைமை இருக்கு. There are two levels of obedience. There are two levels. One is when we hear somebody say something. Amen. யாரோ ஒன்று சொல்றாங்க, கணவன் மனைவி இடத்துல சொல்றாங்க, இல்லை மனைவி கணவன் இடத்துல சொல்றாங்க, இல்லை பெற்றோர் பிள்ளை இடத்துல சொல்றாங்க, ஏதோ ஒன்று. அப்போ நம்முடைய காதுகளில் கேட்கிறோம். கேட்டு நம்ம என்ன செய்கிறோம்? அதை அறிந்து நம்ம செய்கிறோம். அதுவும் கீழ்ப்படிதல் தான். அதுவும் என்னது? கீழ்ப்படிதல் தான். இப்போ ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டார். சாமுவேலை சாமுவேலைன்னு சொல்லி. சாமுவேலுக்கு ஃபர்ஸ்ட்ல தெரியல. ஏலி இடத்துல போய் சொல்ல, ஒருவேளை மேபி Eli had called him. But then Eli realized at some point, if it is not me, then it must be God. ஏலி நான் கூப்பிடல, நான் யார் கூப்பிட்டுருக்க முடியும்? ஆண்டவர் தான் கூப்பிட்டுருக்க முடியும். அப்போ ஏலி சொல்றார் சாமுவேல் இடத்துல, இன்னொரு ஆண்டவர் கூப்பிட்டானா என்ன செய்ய? இதோ நான் அடியே இருக்கிறேன்னு சொல்லு. ஸ்பீக் லார்ட், ஹியர் ஐ ஆம். அப்போ சாமுவேல் இடத்துல ஆண்டவர் திரும்ப கூப்பிடுறார், கூப்பிட்டு பேசுகிறார். அப்போ சாமுவேல் ஆண்டவர் கூப்பிடுகிற காரியத்தை அவர் என்ன செய்கிறாரு? காதுல கேட்கிறார். கேட்டு அதன்படி அவர் செய்கிறார். அது ஒரு லெவல் ஆஃப் ஒபீடியன்ஸ். அப்போ உடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம என்ன செய்கிறோம்? அதன்படி நம்ம கீழ்ப்படுகிறோம். அது ஒரு லெவல் ஆஃப் ஒபீடியன்ஸ். அது ஒரு நிலை. இன்னொரு நிலை இருக்கு, அது இன்னும் உயர்ந்த ஒரு நிலை. நான் சொல்றேன் பாருங்க. இப்ப சொல்லவே இல்லை, கணவன் மனைவி ரொம்ப நாட்களா ரொம்ப வருடங்களா ஒன்னா இருந்துட்டாங்கன்னா, கணவன் இருதயத்தில் இருக்கிறத மனைவி அறிஞ்சு கொள்வாங்க, மனைவி இருதயத்தில் இருக்கிறத கணவன் அறிஞ்சு கொள்வார். திடீர்னு மனைவி யோசிப்பாங்க, ஷாப்பிங் போகலாமேன்னு. கணவனுக்கு பிடிக்கணும்னாலும் என்ன செய்வார்? பரவாயில்ல, போனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனோம் பரவாயில்லைன்னு சொல்லி என்ன செய்வார்? போவார். அப்போ பாருங்க,
ஒரு சில வேளைகளில் சிலர் சொல்லனாலும் வாய்களினால காரியத்தை சொல்லவில்லை என்று சொன்னாலும் அவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு நிலை வரும். அப்பதானே எல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்க, ஆமாவா இல்லையா? அப்படித்தானே? ஸோ ரொம்ப காலங்கள் ஒருவரை அதிகமாக அறிந்திருப்போம் என்று சொன்னால் அவங்க சொல்லாமல் என்ன செய்ய முடியும்? அவங்க இருதயத்தில் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கண்ணில் பார்த்தாலே என்ன செய்வாங்க? ஒரு கண்ணில் ஒரு ஜாடை காமிச்சாலே அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. தூரத்திலிருந்து ஏன்னோ பேதுரு ஆண்டவரை மறுதளித்த பிறகு ஆண்டவர் பேதுருவை பார்த்தார். பேதுருவில் இன்னும் என்ன செய்யலை, ஒன்றுமே சொல்ல, நீ பாரு இப்படி என்னை மறுதளிச்சிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லலை. ஆனால் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்த மாத்திரத்தில் பேதுரு என்ன பண்ணாரு? மனம் கசந்து அழுகிறதை பார்க்கிறோம். உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு? நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. இயேசுவானவர் என்ன செய்யலை? வாயை திறந்து ஏன்பா இப்படி பண்ணன்னு கூட சொல்லலை, ஏன் இப்படி தப்பு பண்ணேன்னு சொல்லவே இல்லை. அப்போ பேசாமலே சில காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அப்போ அடுத்த நிலை என்ன என்று சொன்னால், ஆண்டவர் பேசாமலே, ஆண்டுடைய வார்த்தை நமக்கு வராமலே ஆண்டுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை அறிந்து நம்ம செய்வோம் இல்லையா? அது அடுத்த நிலை. ஆமென். அப்போ ஆண்டுடைய இருதயத்தில் இருக்கிறதை ஆண்டவர் பேசி அதை தெரிந்து நம்ம செய்கிறது ஒரு 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 நிலையான கீழ்ப்படிதல். ஆனால் ஆண்டவர் சொல்லாமலே அவருடைய இருதயத்தை அறிந்து செய்கிறோம் இல்லையா? அது அடுத்த ஒரு நிலை. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது எலியா தீர்க்கதரிசியிட போய் என்ன செய்கிறாரு? ஆகாப் ராஜாவிடத்தில் போய் சொல்றாரு, நான் சொல்ற வரைக்கும் என்ன செய்யாது? மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. Until I say there will be no rain or dew. Now Elijah the prophet tells King Ahab. ஆனால் வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை ஆணுடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி என்று சொல்லப்படவில்லை. ஆனால் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 18ஆம் அதிகாரம் நீங்கள் போனீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, ஆணுடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி இப்பொழுது நீ என்ன செய்ய? ராஜாவுக்கு நீ போய் உன்னை காண்பி என்று சொல்லி. அது 18ஆம் அதிகாரத்தில். ஆனால் 17ஆம் அதிகாரத்தில் தான் முதல் முறையாக ஆகாபிடத்தில் எலியா போய் சொல்றாரு, நான் சொல்கிற வரைக்கும் மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது என்று சொல்லி. அப்போ என்ன வித்தியாசம் அங்கே? 17ஆம் அதிகாரத்துக்கு 18ஆம் அதிகாரத்துக்கு என்ன ஒரு வித்தியாசம்? முதல் முறையாக எலியா போய் ஆகாபிடத்தில் போய் நிற்கிற பொழுது ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அவர் போய் நிற்கவில்லை. அப்போ எப்படி போய் நிற்கிறார் அவர்? எலியாவுக்கு தெரிஞ்சிருக்கு ஆண்டுடைய இருதயத்தில் ஆண்டவர் என்ன யோசிக்கிறாருன்னு சொல்லி. ஆமென். ஃபாலோ பண்ணுறீங்க தானே? ஆமென். நீங்கள் ஆமென் ஏதாவது சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஆமென். இப்போ சீரியஸாக இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது, ஒருவேளை நான் சொல்கிறது புரியலையோன்னு சொல்லி. அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவிடத்தில் போய் சொல்கிறாரு, நான் சொல்கிற வரைக்கும் மழை பெய்யாது, பனி பெய்யாது, இப்படி நீ சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. அப்படி வேதத்தில் எழுதி வைக்கப்படவில்லை. அப்போ எலியா எப்படி போய் சொல்கிறார் ராஜாவிடத்தில்? ஏன் தெரியுமா? எலியாவுக்கு ஆண்டுடைய இருதயத்தில் ஆழத்தில் இருக்கிற அந்த காரியத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிஞ்சு வச்சிருக்கார். Because Elijah knew the heartbeat of God. Elijah knew what was going on in the heart of God. Amen. ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? இங்கே இருக்கிற செழிப்பு ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் காரணம் யெகோவா தேவன் அல்ல, பாகால் தேவன் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? பாகாலை என்ன செய்கிறாங்க? அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க, பாகாலை சேவித்து கொண்டு இருக்கிறாங்க. They were worshiping Baal. அவங்க they were going after the false god. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நமக்கு ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கல, இந்த ஆசீர்வாதத்தில் என்ன செய்கிறாங்க? பாகால்லாம் இந்த தேவன் தான், பாகால் என்கிற தேவன் தான் கொடுக்குறாருன்னு சொல்லி அது பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய இருதயம் எப்படி கவலைப்பட்டிருக்கும் இல்லையா? ஆண்டவருடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். ஆசீர்வாதத்துக்கு காரணமே நான் தான், மழையை வருஷிக்க பண்ணுகிறவரே அவர் தான், எல்லா செழிப்பையும் கொடுக்கிறவரே நம்முடைய ஆண்டவர் தான். ஆனால் அவரை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க? உலகத்தில் இருக்கிற பாகாலை அவங்க தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய இருதயத்தில் அவர் யோசிக்கிறார், இப்படிப்பட்ட ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி. இப்போ இந்த இருதயத்தில் யோசிக்கிற ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை எலியா தீர்க்கதரிசி அறிந்தபடியினாலே எலியா என்ன பண்ணுறாரு? உடனே ஆண்டவர் சொல்கிறதுக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன். ஆமென். ஆண்டவர் என்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், வெயிட் பண்ண மாட்டேன். உடனே எஞ்சி போகிறார் ஆகாப் ராஜாவிடத்தில் போய் என்ன சொல்கிறாரு? ஒரு கெட்ட செய்தியை கொண்டு போகிறார். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் ராஜாக்களை புகழ்ந்து பாடுறதுக்கே சுற்றி ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு காசு கொடுத்து வச்சிருப்பார் ராஜா. என்ன செய்யணும்? அவர் தப்பு பண்ணாலுமே இவங்க என்ன செய்யணும்?
அவர் புகழ்ந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் நல்லவர் வல்லவர்னு சொல்லி என்ன செய்யணும்? சுற்றி புகழ்ந்துகிட்டே இருக்கணும். அப்படி புகழ புகழ இன்னும் கொஞ்சம் காசு கொடுப்பார். ஆனால் யார் ராஜாவுக்கு கெட்ட செய்தி கொண்டு வராங்களோ, இல்லை ராஜ்யத்துக்கு ஏதாவது பிரச்சனை கொண்டு வராங்களோ, அவங்கள என்ன செய்ய முடியும்? ராஜாவால் கோவம் வந்துருச்சுன்னா வெட்டியே போடலாம். கண்ணை காமிச்சாருன்னா போதும், 10 பேர் சுற்றி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க? வெட்டி சாய்ச்சிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, எலியா நல்ல செய்தியாக கொண்டு போயிருக்கிறார் ராஜாவிடத்துக்கு. நல்ல செய்தி கொண்டு போகல. அவர் சொல்றாரு, நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு மழை வராது, பனி பெய்யாது. மழையும் இல்லை பனியும் இல்லைன்னு என்ன ஆகும்? அங்கே வறட்சி தான் உண்டாகும். அப்போ in other words he says there will be a drought until I say so. நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு என்னது? வறட்சி தான். அது கெட்ட செய்தி. அப்போ ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணியிருப்பார்? எலியாவை தலையை சீவி இருப்பார். எலியாவுக்கு தெரியும், நான் கொண்டு போகிறது கெட்ட செய்தி தான். ஆண்டோடைய இருதயத்தில் இருக்கிற இந்த காரியத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய ஜீவனை ஒருவேளை ராஜா எடுத்தாலும் பரவாயில்லை, நான் என்ன செய்ய போகிறேன்? ராஜாவிடத்தில் போய் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறத வெளிப்படுத்த போகிறேன் என்று சொல்லி உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்த எலியா என்ன செய்கிறாரு? போய் சொல்கிறார் அந்த ராஜாவிடத்தில், நான் சொல்கிற வரைக்கும் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது. அதே போல் எலியா சொன்னது போலவே வானங்கள் அடைக்கப்பட்டது, பூமியும் அடைக்கப்பட்டது. ஆமே, எல்லாம் அடைக்கப்பட்டது. 3 வருடங்கள் எங்கே என்ன இல்லை? மழை இல்லை, வறட்சி தான் அங்கே இருந்தது பார்க்குறோம். சரி பாருங்க, அப்போ எலியா எந்த நிலைமைக்கு போயிட்டாரு? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சொல்லுகிறவராய் மாத்திரம் இல்லை, ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து செயல்படுகிறவராய் என்ன செஞ்சிட்டார்? எலியா மாறிட்டார். அப்போ 2 லெவல், 2 நிலைமை புரிஞ்சிருச்சு இல்லையா? 2 நிலைமையில் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்ம கீழ்ப்படிதலை பார்க்கிறார். முதல்ல ஆண்டவர் சொல்கிறத கேட்டு செய்கிறது. ஆனால் ஒரு சிலர் அதை கேட்டும் செய்யாமல் இருக்காங்க, அது வேற விஷயம். கேட்டு செய்கிறது ஒரு நிலை, ஆனால் ஆண்டவர் சொல்லாமல் அவருடைய இருதயத்தில் இருக்கிறதை அறிந்து செய்வது அடுத்த ஒரு நிலை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்ளினானால். அப்போ என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்லுவதை கேட்கணும், ஆண்டவர் சொல்லாததை என்ன செய்யணும்? அவருடைய இருதயத்தில் இருக்கிறதை அறிந்து நம்ம செய்யணும். ஆமென். இப்போ அப்படி செய்யணும்னா, அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளணும்னா, அவருடைய வார்த்தையை கேட்பதுக்கே நமக்கு என்ன தேவை? ஒரு பயிற்சி தேவை. சாமுவேலுக்கு முதல்ல ஆண்டவர் கூப்பிட்ட உடனே தெரியாது யாருன்னு, யார் கூப்பிட்றான்னு தெரியாது. ஆனால் ஒரு முறை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அது அடையாளம் கண்டு கொண்ட பிறகு, when he knew that this is a voice of God, when he heard and he knew that's the voice of God, from then on he didn't have to go to Eli and ask, did you call me? வேதத்தில் அப்படி எழுதவே வைக்கவில்லை. அப்படி தானே? ஏலி இடத்துல போய் என்ன செய்யல? கேட்கல, நீங்க கூப்பிட்டீங்களான்னு. அதுக்கு பிறகு எத்தனையோ முறை ஆண்டவர் சாமுவேல் இடத்துல பேசியிருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு சாமுவேலுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த வாய்ஸ் என்ன ஆயிடுச்சு? ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இனிமே இப்படி ஒரு வாய்ஸ் வந்துச்சுன்னா ஆண்டவர் தான் பேசுகிறாருன்னு சொல்லி. நான் மலேசியா தேசத்தில் ஒரு சில வருஷங்கள் இருந்தோம். குடும்பமாக இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் இருந்துட்டு நாங்கள் யூஎஸ்க்கு வந்துட்டோம். அங்கே ஒரு போதகர், ஒரு பாஸ்டர், இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். அவங்களுக்கு ஒரு 2வது பையன், அவன் என் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பான், ரொம்ப க்ளோஸாக என்னோட மூவ் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். ரொம்ப சின்ன பையன், வெரி வெரி ஸ்மால், மேபி அவன் ஒரு 7-8 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அமெரிக்கா வந்துட்டோம். வந்த பிறகு கிட்டத்தட்ட நான் அடிக்கடி அந்த பாஸ்டர் பேசுவேன், ஆனால் அந்த பையன்கிட்ட பேசவே இல்லை. பல வருடங்கள் ஆச்சு, கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆச்சு. ஒரு முறை அவர் வீட்டுக்கு நான் கால் பண்ணுறேன், பாஸ்டர் வீட்டுக்கு மலேசியாவில். அவர் இல்லை, அதுக்கு பதிலாக இவன் எடுக்கிறான் ஃபோனை. அவனுக்கு இப்போ கிட்டத்தட்ட 10-11 வயசு இருக்கும். இவன் ஃபோன் எடுத்த உடனே நான் ஹலோ அப்படின்னு தான் சொன்னேன். வெறும் நான் ஹலோ சொன்ன உடனே அவன் அடுத்த இடத்துல அவன் வீட்டில் இருந்து ஃபோனை எடுத்து அந்த ஹலோன்னு சொல்லி கேட்ட உடனே அவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஹலோ பார்த்திபன் அங்கிள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டான். எனக்கு தூக்கி மாறி போட்டுது. நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தப்போ தான் அவனோடு கூட நான் மூவ் பண்ணியிருந்தேன். ஆனால் பாருங்கள், கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு பிறகு என்னோடய வாய்ஸ் அவன் கேட்டதே இல்லை. அது பிறகு அவன் பேசவே இல்லை அவன் இடத்துல. ஆனால் கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு பிறகு நான் ஃபோனில், நேரில் கூட இல்லை, ஃபோனில் ஹலோன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவன் என்ன ஆயிடுச்சு? உடனே என்னோடய வாய்ஸ் அவன் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டான்.
அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் என்ன அப்போ அந்த நாளில் பேசினார். அவன் எவ்வளவா என்னை நேசிச்சிருந்தா என்னுடைய வாய்ஸ் என்ன இல்லை, அவனுடைய மனசுலேருந்து போகவே இல்லை. ஆமென். பாருங்க, நம்மளும் ஆண்டவரை நேசிப்போம் என்று சொன்னா, ஆண்டவரை அதிகமாக நேசிப்போம். If we love God so much, His voice will never depart from us. Amen. If we can recognize His voice one time, and anytime He calls me, anytime He speaks to me, நம்மளால என்ன செய்ய முடியாது, அடையாளம் கண்டுகொள்ளாம போகவே முடியாது. ஆமென். அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையை, அவர் சொல்லுகிற பேச்சை நம்மளால என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அப்படிப்பட்ட நிலைமைக்கு வரும்படிய தேவன். அப்போ பாருங்க, 2 நிலைமையில கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மளை நடத்த விரும்புகிறார். முதல்ல ஆண்டவர் பேசுகிறத அடையாளம் கண்டு அவர் பேசுகிறாருன்னு சொல்லி அறிந்து அதன்படி செய்கிற ஒரு நிலைமை. அதுக்கு அடுத்த நிலைமை என்ன செய்ய விரும்புகிறார், அவர் சொல்லாமலே, அவருடைய வார்த்தையை நம்மோடு கூட பேசாமலே, அவருடைய இருதயத்தில் இருக்கிறதை நம்மை அறிந்து செய்யும்படியாய் ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஆமென். ஆமென். பிரைஸ். நான் முடிக்க போகிறேன். கடைசியில் ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். முதல்ல, God wants us to have implicit obedience, திட்டவட்டமான கீழ்ப்படிதல். ரெண்டாவது, சரியான நேரத்தில் கீழ்ப்படிவது. மூன்றாவது, முழுமையான கீழ்ப்படிதல். I always say partial obedience is never obedience, and a delayed obedience also is not obedience. Amen. அப்ப கால தாமதமாக கீழ்ப்படிதலும் கீழ்ப்படிதலே கிடையாது, முழுமையான கீழ்ப்படிதலே கிடையாது. ஆமென். சரி, நேரம் இல்லை எல்லாத்துக்கும் போகிறதுக்கு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், 2 அதிகாரத்தில் இருக்கிற காரியங்களை மாத்திரம் நம்ம சிந்திச்சு முடிக்க போகிறோம். 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை என்ன செய்கிறாரு, உடைய சொந்த ஜனத்தை, சொந்த வீட்டை விட்டுட்டு வர சொல்றார். நீங்கள் வேதத்தில் வாசிங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் உடனே, ஆண்டவர் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டெல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாரு, கடந்து போயிட்டார். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் ஏற்கனவே பணக்காரர், ரொம்ப செழிப்பான இருந்தவர், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தவர், அவருக்கு எந்த குறையும் இல்லை. எந்த குறைக்காகவோ என்ன செய்யலை, அவர் இன்னொரு இடத்தை தேடி போகவே இல்லை. அங்கே போனால் நல்லா பெட்டராக இருக்கும், அங்கே போனால் இன்னும் செழிப்பாக இருக்கும், இன்னும் அங்கே போனால் ஆசீர்வாதம் இருக்கும், அதெல்லாம் அவசியமே இல்லை அவருக்கு. அவர் ஏற்கனவே செழிப்பாக இருந்தவர் தான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டுட்டு என்ன செய்ய, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அது சொன்ன உடனே வேற கேள்வியே இல்லை, நான் ஏற்கனவே நல்லா தானே இருக்கேன், கம்ஃபர்டபுளாக தானே இருக்கேன், இங்கே இருந்துட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லி என்ன செய்யவில்லை, சொல்லவே இல்லை. நாங்களும் நியூ ஜெர்சியில் ஒரு 3 வருஷம் இருந்தோம், ரொம்ப நல்லா போச்சு. ஊழியமெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய இடத்துல ஊழியங்கள் இருந்தது, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் பேக் பண்ணிட்டு மேர்லாண்ட் போக சொன்னார். நாங்கள் ரொம்ப ஜோம் பண்ணோம், ஆண்டவரை ஏன் இந்த நல்லா போயிட்டு இருக்கு, ஏன் இதை விட்டுட்டு அங்கே போகணும். ஆனால் ஆண்டவர் விடவே இல்லை கடைசி போகிற வரைக்கும். ஆனால் மேர்லாண்ட் போன பிறகு தான் தெரிஞ்சது, அங்கே எவ்வளவு ஊழியங்களை, அங்கே எவ்வளவு காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான்னு சொல்லி. ஆமென். போன உடனே எத்தனையோ ஊழிய வாசல்களை கர்த்தர் என்ன செய்தார், தொடர்ந்து திறக்க ஆரம்பித்தார். ஆமென். ஸோ எங்களுக்கு தெரியல அந்த காலத்தில், அந்த நேரத்தில் எதுக்காக ஆண்டவர் எங்களை என்ன செய்கிறாரு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடத்த விட்டு ஏன் தூக்கிட்டு போகிறாருன்னு சொல்லி தெரியல எங்களுக்கு. ஆனால் போன பிறகு தான் தெரிந்தது எதற்காக சொல்லி. சரி, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், கொண்டு போனார். வேதம் சொல்லுகிறது 12ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா உடனே என்ன செய்கிறாரா, ஆபிரகாம் எல்லாவற்றையும் எடுத்துட்டு போகிறத பார்க்குறோம். சரி, அது முதல், அது இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். எந்த கேள்வியும் இல்லை, ஆண்டவர் சொன்னார்னா அதுக்கு எந்த கேள்வியுமே இல்லை, கேள்வி இல்லாமல் என்ன செய்கிறாரு, உடனே கீழ்ப்படிஞ்சு போகிறார். இட் இஸ் கால்ட் இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். ஆமென். ரெண்டாவது, நீ 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது ஆபிரகாம் 25 வருடங்கள் காத்திருந்து ஈசாக் என்கிற வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட குமாரனை பெற்றுக்கொள்கிறார். ஆமென். So he received Isaac as a promised child. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, ஆண்டவர் சொல்லாரு, நீ நேசிக்க உன்னோட குமாரனை கூப்பிட்டுக்கிட்டு என்ன செய்ய, நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ, அங்கே போய் என்ன செய்யணும், ஈசாக்க பலி செலுத்தணும். You going to offer a sacrifice. யார, எதுக்காக இவ்வளோ நாள் காத்திருந்தாரோ, வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுத்ததை பிடிச்சி இவ்வளோ வருஷமாக காத்திருந்து இருந்து இவ்வளோ காலங்கள் கழித்து பெற்ற மகனை கூட்டிகிட்டு என்ன செய்யணுமா, போய் அங்கே போய் பலி செலுத்தணுமா. He needs to go offer Isaac as a sacrifice. அப்படி இருக்கிற அந்த நிலைமையில் வேதம் சொல்லுகிறது, 22ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா வேதம் சொல்ல, அதிகாலமே ஆபிரகாம் எழுந்து என்ன செய்கிறாரு, வேலைக்காரங்க ஈசாக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு என்ன செய்கிறார், வேதம் சொல்லுகிறது அதிகாலமே எழுந்து போகிறாராம். நான் யோசிச்சு பார்த்தேன், நான் ஆபிரகாம் இருந்தா ஒரு நாள் ஃபாஸ்டிங் பிரேயரை போட்டு
ஆண்டவரத்தில் எப்படியாவது ஆண்டவருங்க மனசை இப்பயாவது மாற்றுங்க. நீங்கள் தான் கொடுத்தீங்க, வாக்குத்தத்தமாக கொடுத்தீங்க, நீங்கள் தான் ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. இப்போ அதையே என்ன செய்கிறீங்க, திரும்ப எடுத்துக்க விரும்புகிறீங்களே. ஒருவேளை டைம் கொடுத்தா ஆண்டவர் மனசை மாற்றிடுவாரோ அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டிருப்பேன், இல்லை 2 நாள் ஃபாஸ்டிங் போட்டிருப்பேன், இல்லை 3 நாள் கூட ஃபாஸ்டிங் போட்டிருப்பேன். காலையில் மேக்சிமம் எவ்வளோ லேட்டாக எந்திரிக்க முடியுமோ எந்திரிச்சு, எவ்வளோ கால தாமதத்தை செய்ய முடியுமோ செய்து, ஒருவேளை நான் என்ன செஞ்சுருப்பேன், ஆண்டவர் மனதை மாற்றுவதற்கு காரியங்களை நான் செய்திருப்பேன். அவர் தானே கொடுத்தார் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காகவே நான் என்ன செஞ்சிருப்பேன். இது பாருங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த வாக்குத்தத்தம் என்ன ஆயிரும், ஒண்ணுமெல்லாம் போயிடும் இல்லையா. நான் என்ன செஞ்சிருப்பேன், ஆண்டவரே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தை காப்பாற்றுவதற்காக நான் என்ன செய்ய போகிறேன், ஈசாக்க நான் பலி செலுத்த போவதில்லை. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஆண்டவருடைய மனதை மாற்ற நான் முயற்சி பண்ணியிருப்பேன். ஆனால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் என்ன பண்றாரு, அதிகாலமே எழுந்து ஈசாக்க கூட்டிக்கிட்டு அவர் பலி செலுத்தும்படியாய் போகிறார். ஆமென், பலி செலுத்தும்படியாக போகிறார். பாருங்க, ஆண்டவர் சொன்னபடி அவர் சொன்ன நேரத்தில் அவர் ஆபிரகாம் செய்கிறத பார்க்கிறோம். அவர் 2வது விதமான கீழ்ப்படிதல் எப்படி இருக்குது, நேரமா கீழ்ப்படிதல். ஆமென். அப்ப திட்டவட்டமான கீழ்ப்படி, இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். அடுத்தது டைம்லி ஒபீடியன்ஸ். ஆமென். ஸோ நேரத்திற்கு ஆண்டவர் குறிப்பிட்ட நேரத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே 22ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிடுகிறார். ஆமென். நீ அதை எடுத்தவங்க யாராவது ஒருத்தவங்க வாசி, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி, 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். பாருங்க, 1ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிடுகிறார். எத்தனை முறை கூப்பிடுகிறாரு, எத்தனை வாட்டி கூப்பிடுறாரு, ஒரு முறை. அப்படிதானே, கரெக்ட் தானே, எல்லாருக்கும் ஓகே தானே. சரி, ஆபிரகாமை கர்த்தர் ஆபிரகாமை என்று கூப்பிட்டு நீ உன் மகனை கூட்டிட்டு போன்னு சொல்றார். அப்படிதானே, 1ஆம் வசனத்தில் அப்படிதான் இருக்கு. இப்போ 11ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. சரி, இதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்போமே, 10ஆம் வசனம். ஆமென். பாருங்க, ஈசாக்கை கொண்டு போயிட்டாரு ஆபிரகாம். கொண்டு போய் என்ன பண்ண போறாரு, பலி செலுத்த என்ன செஞ்சிட்டாரு, ஈசாக்க படுக்க வச்சுட்டார். இப்போ ஈசாக்கை படுக்க வச்சுட்டார். இப்போ என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், அவரு கத்தி எடுத்து ஈசாக்க வெட்டணும். பலி செலுத்துவது அதுதான். அப்போ கத்தி எடுத்து என்ன செய்யணும், வெட்டணும். இப்போ பாருங்க, முதல்ல வேதம் சொல்லுறது அதிகாலமே எழுந்து ஈசாக்கை கூட்டிட்டு போயிட்டார். அது கரெக்டான டைமுக்கு அவர் செஞ்சிட்டார். இப்போ ஆண்டவருடைய கட்டளை என்ன, நீ ஈசாக்கை நீ பலி செலுத்தணும். அப்போ நீ கொல்லணும், கத்தி எடுத்து கொல்லணும். அதுதான் ஆண்டவர் சொன்ன காரியம். அப்போ ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னதை முழுமையாய் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கணும், என்ன பண்ணிருக்கணும், என்ன பண்ணிருக்கணும், கொன்னிருக்கணும். அப்படிதானே, கத்தி எடுத்து கொன்னிருக்கணும். ஆபிரகாம் செஞ்சாரா இல்லையா, செஞ்சாரா இல்லையா, ஆல்மோஸ்ட் இல்லையா, ஆல்மோஸ்ட். அப்ப பாருங்க, இப்ப ஆண்டவர் 3வது கீழ்ப்படிதல் எப்படின்னா முழுமையான கீழ்ப்படிதல். அதான் பார்க்கிறோம். முழுமையான கீழ்ப்படிதல்னா ஆண்டவர் சொன்னதை முழுமையாய் நிறைவேற்றி முடிப்பது. ஆனால் ஆபிரகாம் 22ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் 10-11 வசனங்களை வாசிக்கிற பொழுது ஆபிரகாம் என்ன செய்யவில்லை, ஈசாக்கை பலி செலுத்தவில்லை, ஈசாக்கை என்ன செய்யவில்லை, கொன்று போடவில்லை. ஆனால் 10ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 10ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கத்தி என்ன பண்ணாரு, தூக்கிட்டார். கத்தியை தூக்கிட்டார், தூக்கி வெட்ட போறார். இப்போ 1ஆம் வசனத்துக்கும் 11ஆம் வசனத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். முதல் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை எத்தனை தடவை கூப்பிடுறாரு, ஒரு முறை இல்லையா, ஒரு முறை கூப்பிடுறார். ஆபிரகாமே நீ என்ன செய்ய, உன் பிள்ளைய கூட்டிட்டு நீ போய் பலி செலுத்த போ என்று சொல்லி. ஒரு தடவை கூப்பிட்ட உடனே ஆபிரகாம் என்ன பண்ணிட்டார், ஈசாக்கை கூப்பிட்டுக்கிட்டு பலி செலுத்த போயிட்டார். இப்போ பாருங்க,
எல்லாம் பலி செலுத்த எல்லாம் ஆயத்தமாயாச்சு. ஈசாக்க படுக்க வச்சாச்சு. நல்ல கவனிங்க. ஈசாக்க படுக்க வச்சாச்சு, பலி செலுத்த போறாரு. ஆபிரகாமுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் சொன்னதை முழுமையாய் நிறைவேற்றுவது ஆபிரகாமுடைய நோக்கம். ஆமென். ஆபிரகாமுடைய நோக்கமே என்னன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை முழுமையாய் நிறைவேற்றுவது ஆபிரகாமுடைய நோக்கம். அதனால்தான் எல்லாம் படுக்க வச்சுட்டார், எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் ரெடியா இருக்கிறார். கத்தியை பின்ன தூக்கிட்டார், தூக்கி வெட்ட போறார். இந்த வெட்ட போகிற ஆபிரகாமை ஆண்டவர் என்ன செய்யறாரு? 2 முறை கூப்பிடுறார். நான் என்னை அந்த இடத்துல வச்சு பார்க்குறேன். நான் எல்லாம் பண்ணிட்டேன், இந்த கத்தியை தூக்குறப்பயாவது ஆண்டவர் மனசை மாற்ற மாட்டாரா? கத்தியை தூக்குறப்பயாவது ஆண்டவர் என்ன 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 போதும் சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருப்பேன்? ரொம்ப ஸ்லோவா ஆபிரகாம் சொன்ன உடனே நிப்பாட்டியிருப்பேன் நான். ஆனால் பாருங்க, ஆபிரகாமை ஆண்டவர் எத்தனை தடவை கூப்பிட வேண்டியிருந்துச்சு? 2 முறை. ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு கூப்பிட்டுருக்க மாட்டார். ஏன்னா ஒரு செகண்ட் விட்டுருந்தா ஆபிரகாம் என்ன பண்ணியிருப்பாரு? ஈசாக்க பலி செலுத்தியிருப்பார். இன்னும் ஒரு செகண்ட் விட்டுருந்தா ஆபிரகாம் என்ன பண்ணியிருப்பாரு? கத்தி எடுத்து ஈசாக்கை என்ன பண்ணியிருப்பாரு? வெட்டி இருப்பார், பலி செலுத்தி இருப்பார். அதனாலதான் தேவதூதனை அனுப்பி அங்க ஆபிரகாமே என்று சொல்லி என்ன செய்யற? ஆபிரகாமை நிப்பாட்டுவதற்கு, ஆபிரகாம் தொடர்ந்து முழுமையாய் அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பதை தடை செய்வதற்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆபிரகாமை சத்தமோடு 2 முறை கூப்பிடுகிறத பார்க்கிறோம். ஆமே. என்ன அர்த்தம்னா, to grab the attention of Abraham. Now God had to call him twice in loud voice. Amen. உரக்க சத்தமாக ஆபிரகாமே என்று சொல்லி ஆபிரகாமை அழைக்க வேண்டிய நிலைமை இருந்தது. ஏன் தெரியுமா? ஆபிரகாமுடைய எண்ணமே என்னது? அங்க முழுமையாய் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவது தான். ஆமே. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் வேற. அதுவே ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் அது வேற. பட் எனிவே பாருங்க, அப்ப ஆபிரகாம் என்ன பண்றார்? 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அவர் இம்ப்ளிசிட்டா ஒபே பண்றார். என்ன வந்தாலும் சரி, கேள்வி இல்லாம ஆண்டவருடைய காரியத்தை கேட்டு அதன்படி அவர் செய்கிறத பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அவர் சொன்னவுடன் அதிகாலமே எழுந்து போகிறார். சரியான நேரத்தில் அவர் கீழ்ப்படுகிறார். 3ஆவதாக முழுமையான கீழ்ப்படிதல ஆபிரகாம் இடத்துல பார்க்கிறோம். ஆமே. அது எவ்வளவு கடினமான ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அது கீழ்ப்படிவதற்கு ரொம்ப கடினமான ஒரு காரியமா இருந்தாலும் சரி, வேதம் சொல்கிறது ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னதை முழுமையாய் கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமே. சானபடினால ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என் வாக்கை கேட்டு உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால், ஆண்டவர் சொல்றாரு, நீங்களாம் என்ன செய்ய போறீங்க? ஆண்டவருக்கு சொந்த சம்பத்தாய் மாற போறீங்க. ஆமே. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு சொந்தக்காரங்களா இருக்க போறோம். பாருங்க, பெரிய ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு ஆளு, ஃபேமஸான ஒரு ஆளு வராரு. அவர் நம்மளை ஃப்ரெண்டுன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும்ல. நம்ம சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டா எவ்வளோ பெருமை. அவர் சப்போஸ் நம்மளை பார்த்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு வைங்க, ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆனால் பாருங்க, இந்த உலகத்தை படைத்து ஆண்டு நடத்துகிற மகா பெரிய தேவன், அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகிற நம்முடைய ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல, நீங்கள் தான் என்னங்க எனக்கு சொந்த சம்பத்தாக இருக்கிறீங்க. ஆமே. யாரை பார்த்து சொல்றாரு? அவருடைய வாக்கை உள்ளபடி கேட்டு அவருடைய கற்பனைகளை கை கொண்டவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் தான் என்னுடைய சொந்த சம்பத்தாக இருக்கிறீங்க. ஆமே. சொந்த சம்பத்தாக இருக்கிற நமக்கு அவரிடத்தில் இருக்கிற எல்லாமே நமக்கு அவர் கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆமே. வேதம் சொல்லுது, மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிற, நீங்கள் உங்களை அதிசயங்களை நான் காணப்படுவேன், அதிசயங்களை காணப்படுவேன். இதனால கர்த்தர் இங்க இருக்கிற ஒரு சிலரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அதிசயங்களை காண போகிறீர்கள். ஆமே. அதிசயங்களை காண போறீங்க. ஏன் தெரியுமா? நம்ம எல்லாம் ஆண்டவருடைய சொந்தக்காரங்களா இருக்கிறோம். ஆமே. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு, அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு, அவருடைய ரத்தத்தினால் அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மள என்ன பண்ணியிருக்கிறாரு? கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆமே. அப்படி வாங்கினபடினாலே நம்ம எல்லாம் அவருக்கு சொந்தம். We are his, he is mine. Amen. We are his and he is ours. Amen. So அவருக்கு நமக்கு சொந்தம், நாம் அவருக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிறபடினால அவரிடத்தில் இருக்கிற எல்லாமே நமக்கு சொந்தமாய் மாறுகிறது. ஆமென். அவர் சொந்தக்காரராக இருக்கிறதுனால அவரிடத்தில் இருக்கலாம் நமக்கு சொந்தமாய் மாறுகிறது. ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீங்க சொந்தக்காரர்களாக இருப்பீங்க. நீங்க எனக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறதுனால, சொந்த சம்பத்தா இருக்கிறபடினால என்னிடத்துல எல்லாம் என்னது? உங்களுக்கு சொந்தம். ஆமென். அவரிடத்தில் இருக்கிறதெல்லாம் சொந்தம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் இருக்கிற சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன், என்னிடத்தில் இருக்கிற சமாதானத்தை நான் விட்டு போகிறேன் ஆண்டவர் சொல்றார். ஆமென். அப்ப ஆண்டவரிடத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு சொந்தமா எப்போ வருதுன்னா,
நாம் அவருக்கு சொந்தமாய் மாறுகிற பொழுது. எப்போ சொந்தமாய் மாறுகிறோம்? அவருடைய வாக்கின்படி உண்மையாய் கேட்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பொழுது. ஆமே. அப்போ நேரத்தில் அவர் கீழ்ப்படுகிற பொழுது, முழுமையாய் கீழ்ப்படுகிற பொழுது, ஏன்னோ ஒரு இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், நம்மளது திட்டவட்டமான ஒரு கீழ்ப்படுதல் இருக்கிற பொழுது நாம் அவருக்கு சொந்தக்காரங்களாக மாறுகிறோம். ஆமே. அப்படி சொந்தக்காரங்களாக மாறுறதுனால அவரிடத்துல இருக்கலாம் நமக்கு சொந்தமாய் மாறுகிறது. ஆமே. பிரைஸ் காட். ஆனால் இந்த நாள் நம்மளால் ஜெபிக்க போகிறோம். அவருக்கு ஏற்றவங்களா மாறுவது தான் ஒரு பெரிய ஆண்டுடைய எதிர்பார்ப்பேன். ஆமே. அவரை போல மாறுவது ஆண்டுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆமே. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம் இந்த வேளையில். ஹல்லேலூயா. ஓ மை துதிக்கிறோம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்ல போகிற, ஆண்டவரே உம்முடைய வாக்கின்படி உள்ளபடி நான் கேட்டு உம்முடைய கற்பனைகளை கை கொள்ள என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் நம்ம அப்படியே ஒப்புக் கொடுப்போமா இந்த வேளையில்? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, அவருக்கு சொந்த சம்பத்தாய் மாறுவதற்கு கர்த்தர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், அவர் சொல்றத உள்ளபடி கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான். இந்த நாளிலே கர்த்தர் அவர் எதற்காக இந்த வார்த்தைகளை அனுப்பினாரோ, ஏசாயா 55:11 வாசிக்கிறோம். எதற்கு அவருடைய வார்த்தைகள் அனுப்பப்படுகிறோ அதை நிறைவேறுகிற வரைக்கும் அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. நாளிலே அவருடைய வார்த்தைகள் அனுப்பப்பட்ட நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வார்த்தைகள் நம்மோடு கூட வசிக்கிறதா இருக்கிறது, நம்மளோடு கூட இடைபடுகிறதா இருக்கிறது. The words will begin to minister to us until its purpose is fulfilled and accomplished. Hallelujah. நாளை ஆண்டவரிடத்தில் சொல்ல, ஆண்டவரே, Lord, I want to obey your voice, oh God. I want to recognize your voice. Not only that, I want to recognize and understand what is in the heart of God. I want to understand the heartbeat of God. உடைய இருதயத்தில் இருக்கிறதை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீ சொல்லுகிறத, நீ நினைக்கிறத நாங்கள் அறிந்து அதன்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாம் அவருக்கு சொந்தமாய் மாறுகிற பொழுது ஆண்டவரிடத்தில் இருக்கிற எல்லாமே நமக்கு சொந்தமாய் கர்த்தர் மாற்றுகிறார். முதலாவது வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. இதனால கர்த்தரை முழுமையாய் தேடி அவருடைய வார்த்தைகளின்படி கீழ்ப்படிந்து செய்கிற பொழுது ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றும்படியாக, ஆண்டவரே வேலையில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கும்படியாக, ஹல்லேலூயா, சரீரத்தில் இருக்கிற ஆண்டவரே பலவீனங்களை நீக்கும்படியாக, ஆண்டவர் ஒரு சில இழப்புகளின் நிமித்தமாய் ஆண்டவரை கர்த்தாவை கடினமான பாதையில ஆண்டவரை கடந்து செல்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில கர்த்தாவை சமாதானத்தையும் ஆண்டவரை கர்த்தாவை உம்முடைய நித்திய ஆண்டவரை மகிழ்ச்சியும் நீ கொடுக்க முடியாது. அந்த நாள் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறீர். ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஹல்லேலூயா. எல்லா விதமான ஆண்டவரை சரீர பலவீனங்களும் நாளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடந்து போவதாக. தேவனுடைய ஆண்டவரை பரிபூர்ண சுகம், ஆண்டவரை பலன் இந்த நாளில் கடந்து வருவதாக. ஆண்டவர் எல்லா விதமான கச்சாவை ஆண்டவரை இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல ஆண்டவர் இருக்கிறதான பலவீனங்கள், ஆண்டவர் எல்லா விதமான பிரச்சனைகள் கச்சாவை ராங் ரிப்போர்ட்ஸ் ஆண்டவர் எல்லாவற்றையும் இந்த நாளில் மாற்றி தருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, சுகம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாகும்படிக்க நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கண்ணீருக்கு பதிலாக ஆண்டவரே இந்த நாளில் ஆனந்த களிப்பை நீ கொடுக்கிற கர்த்தர். இந்த நாளில் ஆண்டவரே உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன் என்று சொல்லி எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் நீ சொன்னது போல இந்த நாளில் ஒரு சிலருக்கு நீ சொல்லுகிறபடி நான் நன்றி கர்த்தாவே. நீ உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன், உடைய கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அதற்கேற்ற பதிலை இந்த நாளில் கொடுப்பதற்காக நன்றி கர்த்தாவே. Thank you because Lord you are sending an answer, Lord, for every question, for every prayer. Thank you Lord. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீர். அந்த சபை ஆசீர்வதிங்க, போதகரை ஆசீர்வதிங்க ஆண்டவரை, எல்லா கர்த்தாவே எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த சபை இன்னும் அதிகமாய் பெருக ஆண்டவரை கர்த்தாவே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவரே கர்த்தா ஒரு ஆண்டவரே கர்த்தாவே ஒரு வெளிச்சமாய் இந்த சபை மாற ஆண்டவரை தொடர்ந்து இருக்க நீ கர்த்தர் கிருபை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். எல்லா நன்மையும் கிருபை ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வருவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, எல்லா நன்மையும் கொடுப்பீராக. துதி கனமகிமை எல்லாமுக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.